நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலின் ஆணி தேரோட்ட திருவிழாவிலே 9வது திருநாளான இன்றைய தினம் காலை 7:45 மணிக்கு ஓடத் தொடங்கிய அந்த தேரானது கீழரத வீதியிலே மெதுவாக அசைந்து வந்து இதோ வாகையடை முக்கு என்று அழைக்கப்படுகின்ற பகுதியிலே மேற்கு திசையை நோக்கி தெற்கு ரத வீதியிலே வருகின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருத்தேரின் முன்பாக 4 மிகப்பெரிய வடக்கயிறுகளை பக்த ஓடி பெருமக்கள் தூக்கி பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்ற காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது தேரினுடைய பின்புறத்திலே தடி போடுபவர்கள் அந்த தடியினை தேரினுடைய சக்கரத்தின் இடையிலே வைத்து அதை கீழே அழுத்தி இதோ முரசு அறிவித்து மக்கள் எல்லோரும் பக்த கோடி பெருமக்கள் எல்லோரும் ஆடி பாடிக்கொண்டிருக்கின்ற காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேரானது தெற்கு ரத வீதியிலே இதோ திரும்பிவிட்டது. தொடர்ந்து தெற்கு ரத வீதியிலே இந்த சுவாமி நெல்லையப்பருடைய தேர் நமது தமிழகத்தினுடைய 3வது மிகப்பெரிய தேர்களில் ஒன்றாகும். 1வது தேராக திருவாரூர் தேரையும் 2வது தேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரையும் அன்பர்கள் குறிப்பிடுவார்கள். எடையிலும் உயரத்திலும் தமிழகத்தின் 3வது பெரிய தேர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தேர் மனித சக்தியினால் மட்டுமே இயங்கக்கூடியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் திருவாரூரிலே மிக பெரிய டிராக்டர் மற்றும் புல்டோசர்களை பின்னாலே வைத்து தள்ளி இயந்திரத்தின் உதவியினாலே இழுக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே மனித சக்தியை மட்டும் வைத்து இழுக்கப்படுகின்ற ஒரு தேர்களுள் இந்த நெல்லையப்பர் தேர் முதன்மையான தேர் என்று சொல்லப்படுகிறது. இதோ தேரினுடைய முன்புறத்திலே 4 குதிரைகளை கயிற்றை பிரம்மன் பிடித்து இழுத்து தேரை இழுத்து செல்வதாக ஐதீகம். இந்த தேரினுடைய தத்துவம், தேரினுடைய அடிப்பாகத்திலே இருக்கின்ற மரச்சிற்பங்கள் எல்லாம் மிக அற்புதமாக மரக்கலவையினாலே ஆக்கப்பட்டது. இந்த தேரானது மிக மெல்ல அசைந்து இதோ தெற்கு ரத வீதியிலே திரும்பி மீண்டும் சந்திப்பிள்ளையாரை நோக்கி, அதாவது சுவாமி நெல்லையப்பர் தன்னுடைய அன்பு மைந்தனான முதல்வனான விநாயகப் பெருமானை சந்தி விநாயகரை பார்ப்பதற்காக வருவது போல இந்த தேரானது தெற்கு ரத வீதியிலே மெல்ல அசைந்து அந்த ரத வீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ தேரை சுற்றிலும் பக்த கோடி பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள், பெரியவர்கள், பக்த கோடிகள் அனைவரும் இருந்து தேரை இழுக்கின்றார்கள். தேரினுடைய தடியிலே தடி போடுகின்ற அன்பர்கள் மேலே ஏறி அதை கீழ்நோக்கி இழுக்கின்ற காட்சியும் நம்மால் காண முடிகிறது. இப்போது தொடர்ந்து நெல்லை கீனா அவர்களுடைய பக்தி பாடல் ஒன்றை நாம் இதோ கேட்க இருக்கின்றோம். தொடர்ந்து தெற்கு ரத வீதியிலே அந்த தேரானது மெல்ல அசைந்து வரும். ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பருடைய ஆலயம் கிட்டத்தட்ட தென் வடக்காக 756 அடி நீளமும் மேற்கு கிழக்காக 378 அடி அகலமும் கொண்டு ஆசியாவிலேயே மிக பெரிய சிவாலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தனித்தனி கோவில்கள் எழுப்பப்பட்டு தனித்தனி கோபுரங்கள் உள்ளன. இடையே அழகிய கல் மண்டபம், சங்கிலி மண்டபம் 2 கோயிலையும் ஒன்றாக இணைக்கிறது. அம்பாள் சன்னதியிலே ஆயிரங்கால் மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கு மேலான ஒரு அழகான வெள்ளை நிற நந்தி சிலை உள்ளது. இது மாக்காளை என்று அழைக்கப்படும். கொடிமரத்தை சுற்றிவிட்டு உள்ளே சென்றால் மூலவர் சிலை உள்ளது. சுமார் 9 அடி அந்த விநாயகர் பெருமான் சிலை இருக்கும். மூலவரை சுற்றி 3 பிரகாரங்கள் உண்டு. முதல் பிரகாரத்தில் எல்லா கோயில்களையும் போல தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகிஷாசுரமர்தனி, பைரவர் சன்னதிகள் ஆகியவை அமைந்துள்ளன. கோவிந்த பெருமாள்
அதாவது நெல்லை கோவிந்தர் என்று அழைக்கப்படுகின்ற கருவறையின் அருகிலே, அந்த நெல்லையப்பர் கருவறையின் அருகிலேயே சயன கோலத்திலே எம்பெருமாள் மகாவிஷ்ணு இருக்கிறார். இவர் இங்கு நெல்லை கோவிந்தர் என்று அழைக்கப்படுகிறார். இது சமீபத்திலே மகா கும்பாபிஷேகம், அதற்கு தனியாக அந்த பெருமாள் புதுப்பிக்கப்பட்டு அந்த இடம் முழுவதும் நன்றாக புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் அந்த இடத்திலே புதுப்பிக்க வைத்து அதை அற்புதமாக மகா கும்பாபிஷேகத்தை சில நாட்களுக்கு முன்பாக சீரோடும் சிறப்போடும் பெருமக்கள் நடத்தினார்கள். இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நெல்லையப்பர் கோவில் பிரகாரத்தில் இசை தூண்கள் உள்ள இடம் இரண்டாவது பிரகாரம். இது சற்று பெரியது. ஆரம்பத்திலேயே ஏழிசை ஸ்வரங்கள் இசைக்கும் தூண்கள் பிரகாரத்தின் நடுவிலே உள்ளன. இவற்றை தட்டி பார்த்தால் 7 ஸ்வரங்களின் ஒலி கேட்கும். இந்த பிரகாரத்தில்தான் தாமிர சபை உள்ளது. 63 நாயன்மார்களின் சிலை, அஷ்டலட்சுமி, சனீஸ்வரர், சகசரலிங்கம், குபேரலிங்கம் ஆகிய சிலைகளும் இருக்கின்றன. 3வது பிரகாரம் மிக பெரியது, மிக அகலமானது. இப்பிரகாரத்திலிருந்து அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சன்னதி செல்வதற்கும் வழி அமைக்கப்பட்டுள்ளது. சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலிப்பார்கள். இக்காலகட்டத்திலே இதிலே அன்னதான நிகழ்வானது தினசரி தமிழக அரசினுடைய உதவியினாலும் இந்து சமய அறநிலையத்துறையினாலும் தினசரி அன்னதானம் இந்த வசந்த மண்டபத்திலே இப்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, கோயிலுக்கு உள்ளே மட்டுமல்லாது கோயிலுக்கு வெளியேயும் அக்காலத்திலே கோயிலை சார்ந்த மண்டபங்களை கட்டினார்கள். அப்பேற்பட்ட மண்டபம்தான் சிந்துபுந்துரை தீர்த்த மண்டபம். சேரகுளம் பிறவி பெருமாள் பிள்ளையன் அவர்களால் இந்த சிந்துபுந்துரை தீர்த்த மண்டபம் கட்டப்பட்டது. முக்கியமான தீர்த்தவாரிகள் அனைத்தும் இங்கு நடக்கிறது. அதற்கு இப்போது தைப்பூச மண்டபம் என்பது பெயர். சமீபத்திலே நடந்த தாமிரபரணி அந்த விழாவிலே அந்த தைப்பூச மண்டபம் என்ற இந்த சிந்துபுந்துரை தீர்த்த மண்டபத்திலே சுவாமி 10 நாட்கள் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலித்தார்கள். அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலினுடைய ஆணிப்பெரும் திருவிழாவிலே 9வது நாளாகிய இன்றைய தினம் ஆணி தேரோட்ட திருவிழா இதோ சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று அதிகாலையிலே சுவாமியும் அம்பாளும் திருத்தேரிலே எழுந்தருளி சரியாக 7:30 முதல் 8 மணிக்குள்ளாக பக்த கோடி பெருமக்களால் தேர் இழுக்கப்பட தொடங்கியது. வாகையடி முக்கு கீழரத வீதி வழியாக வந்து வாகையடி முக்கிலே திரும்பி தெற்கிரத வீதியிலே வந்து இதோ சந்திப்பிள்ளையார் கோயில் அருகே மேற்கிரத வீதியிலே நின்று கொண்டிருக்கின்றது. பக்த கோடி பெருமக்களால் தேர் மீண்டும் இழுக்கப்பட்டு மேலரதி வீதி வழியாக லாலாச்சத்திர முக்கு என்ற பகுதிக்கு இன்னும் சற்று நேரத்திலே அந்த தேரானது வந்து மீண்டும் வடக்கிரத வீதி வழியாக நிலையத்திற்கு இன்றே தேரினை நிலையம் கொண்டு சேர்ப்போம் என்ற நோக்கத்தோடு பக்த கோடி பெருமக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தேரினுடைய வடக்கயிறை பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அற்புதமான இந்த தேர் திருவிழாவிலே நெல்லை மாநகரினுடைய சிறப்புகளை சற்று பார்ப்போம். நெல்லையிலே உள்ள சில தெருக்களின் பெயர்கள் நல்ல தமிழ் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாகவும் பழமையின் பெயராகவும் இன்னும் கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பழமை மாறா திருநெல்வேலியிலே உள்ள தெருக்கள் சம்பந்தர் தெரு, கூலக்கடை தெரு, தச்சநல்லூர், காவல்புரை தெரு,
விலங்கடி முக்கு, கள்ளத்தி தெரு, பாட்டப்பத்து, மேலநத்தம், கீழநத்தம், பெரிய தெரு, அக்கசாலை விநாயகர் கோயில் தெரு, முத்துப்பிறை தெரு, திருப்பணி முக்கு, கட்டளைக்கார தெரு என்று பல்வேறு வகையான திருத்தேர்களையும் தெருக்களையும் ஊர்களையும் கொண்டது இந்த திருநெல்வேலி. சம்பந்தர் தெரு என்பது நெல்லையினுடைய கோயிலினுடைய மேற்கு பகுதியில் ஞானசம்பந்தருக்கு கோயில் உள்ளது. ஞானசம்பந்தர் இங்கு வந்ததால் இம்மண்டபத்திலே வந்து தங்கி இருந்ததால் அந்த மண்டபத்திற்கு உள்ளே தனியாக ஞானசம்பந்தருக்கென்றே ஒரு சன்னதியை ஏற்படுத்தி அங்கும் ஒரு சிவனும் அம்பிகையும் அருள்பாலிக்கிறார்கள். அந்த கோயில் இருக்கின்ற பகுதி சம்பந்தர் தெரு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. ஞானசம்பந்தர் பெருமான் திருத்தலத்திற்கு வந்து மருந்தவை மந்திரம் மற்றும் நன்னெறி என்று பாடிய திருநெல்வேலி திருப்பதிகத்தை இத்தலத்திலே வந்து பாடி பெருமானை போற்றி புகழ்ந்து பாடி சில நாட்கள் இந்த மண்டபத்திலே தங்கியிருந்தார். அந்த மண்டபமே பிற்காலத்திலே மன்னர்களால் ஞானசம்பந்தர் திருக்கோயில் என்று அழைக்கப்பட்டு கட்டப்பட்டது. இதோ தேர் மெல்ல அசைந்து மேற்கு ரத வீதியிலே சென்று கொண்டிருக்கின்ற காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சி. மேற்கு ரத வீதியின் வழியாக இன்னும் சற்று நேரத்திலே லாலாச்சத்திர முக்கு என்ற பகுதிக்கு வந்துவிட்டால் தேரினுடைய இந்த தேரோட்டத்திலே முக்கால்வாசி பகுதியை நெல்லையப்பர் தேரானது கடந்து விட்டது என்று பொருள். இப்போது பாதி பகுதி வலம் வந்திருக்கின்றது. இந்த பழமை மாறா திருநெல்வேலியிலே அடுத்து நாம் பார்ப்பது தச்சநல்லூர். தச்சநல்லூர் என்ற ஊரிலே இருக்கின்ற அந்த சிவன் கோயில் இறைவனும் இறைவியும் நெல்லையப்பர் காந்திமதி என்றே அழைக்கப்படுகின்றனர். நின்றசீர் நெடுமாறன் நெல்லையப்பர் கோயில் கட்ட தச்சர்களை இப்பகுதியில் அமர்த்தியதால் இப்பகுதி இன்னும் தச்சநல்லூர் என்று பெயர் உடையவதாக விளங்கியிருக்கின்றன. தச்சன் ஒருவன் அம்மன் பெயரில் கோயிலை கட்டித்தர மகிழ்ந்த அரசன் தச்சனுடைய வேண்டுகோளை ஏற்று தச்சநல்லூர் என்று பெயர் வைத்ததாகவும் கூறுவார். இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய காலத்திலும் அவனுடைய 8 ஆண்டு ஆட்சி கால கல்வெட்டிலும் தச்சநல்லூர் பற்று என இப்பகுதி கூறப்பட்டுள்ளது. இந்த தச்சனூரே இன்று தச்சநல்லூராக விளங்குவதாக ஆய்வாளர் கூறுகின்றனர். இரண்டாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்திலே இப்பகுதி தச்சனூர் என்று அழைக்கப்பட்டிருந்தது. அதைப்போல நெல்லை மாநகரத்திலே இருக்கின்ற மற்றொரு தெருவின் பெயர் காவல் புரை தெரு. நாயக்க மன்னனினுடைய ஆணையால் வடமலைப்ப பிள்ளை என்பவர் நெல்லையில் ஆட்சி புரிந்தார். அப்போது தென்திருப்பேரையைச் சேர்ந்த வைணவர் இருவர் காவல் புரையில் அடைக்கப்பட்டனர். இவ்விருவரும் காவல் புரையிலிருந்து கவிபாடிய செய்தியை, அதாவது பாடல் பாடிய செய்தியை காவலர்கள் வாயிலாக அறிந்த வடமலையப்பன் அவ்விடத்துக்கு நேரில் வந்து வைணவர்களின் கல்வித்திறமையை அறிந்து உடனடியாக அவனை விடுதலை செய்தார் என்று வரலாறு கூறுகிறது. மேலும் அரசாங்கத்திற்குரிய வரிப்பணத்தை காலத்தில் செலுத்தாத குடிமக்களை பாண்டிய மன்னர்கள் காவல்துறையில் அடைத்ததாக வரலாறும் உண்டு. இதன்படி காவல் புரை தெரு என்பது பின்னாலே காவல் பிறை தெரு என்று மாறி இன்றளவும் அந்த பெயரிலே அந்த தெரு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதைப்போல விலங்கடி முடுக்கு என்று ஒரு பகுதி உள்ளது. குற்றவாளிகளை அடைத்து வைக்கும் வன் சிறை கோட்டம் நிறைந்த பகுதி விலங்கடி முடுக்கு என தற்போதும் விளங்கி வருகிறது. அடுத்து கள்ளத்தி தெரு. மதுரையில் உள்ள யானைக்கல் வீதியை நினைவூட்டும்படி
நெல்லையில் கள்ளத்தி தெரு உள்ளது. அத்தி என்றால் யானை. யானைகளை கல்லில் கட்டி வைத்திருந்த பகுதி கள்ளத்தி தெரு என இன்றும் விளங்குகிறது. அடுத்தது பாட்டப்பத்து என்ற கிராமம். கோயிலுக்கு உரிய நிலங்களை அனுபவிப்பவரிடம் மகா சபையினர் பாட்டம் என்ற வரியை நெல்லாகவோ பொற்காசுகளாகவோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் முன்பு பெற்று வந்தனர். பல்வேறு தொழில் புரிந்தோரிடமும் அரசாங்க தொழில் வர்த்தகம் வரியும் பெற்று வந்தனர். குடிமக்கள் அரசு அதிகாரிகளிடம் பாட்டம் செலுத்தும் இடம் பாட்டப்பற்று, அதாவது வரி வசூலிக்கும் இடம் பாட்டப்பற்று என விளங்கியது. அது தற்போது பாட்டப்பத்து என பெயரிலே இன்றும் விளங்குகிறது. அடுத்து பெரிய தெரு. நெல்லையில் உள்ள பெரிய தெரு முன்பு வணிகர்கள் வாழ்ந்த பகுதி. இங்கு எண்ணெய் வணிகம் சிறந்தோங்கி இருந்தது. முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் இப்பகுதி சுத்தவள்ளி பெருந்தெரு என விளங்கி அழைக்கப்பட்டு தற்போது பெரிய தெரு என அழைக்கப்படுகிறது. இப்பகுதியினர் முன்பு கோயிலுக்கு விளக்கரிப்பதற்காக எண்ணெய் அளிக்க முன்வந்தவர்கள் இந்த பகுதியிலே இருந்தார்கள். இதோ தேர் திரும்பி மேலரத வீதியிலே சற்று தூரம் வந்ததும் பக்த கோடி பெருமக்கள் கைகளை அசைத்து குதித்து குதித்து நடனமாடுகின்ற காட்சியை நாம் இப்போது பார்க்கிறோம். இதோ தேரானது மேற்கு ரத வீதியிலே திரும்பி தொடர்ந்து மேற்கு ரத வீதியிலே செல்லுகின்ற காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அக்கசாலை விநாயகர் கோயில் தெரு. இந்த பழமை மாறா திருநெல்வேலியிலே அக்கசாலை விநாயகர் கோயில் தெரு, அதாவது கொற்கை என்ற பகுதியானது கடலுக்கு இரையான பின்பு அங்கு வாழ்ந்த அக்கசாலை பணியாளர்கள், அதாவது பொற்கொள்ளர்கள், தாம் பணி செய்த அக்கசாலை விநாயகரை பழைய நினைவுக்குறியாக தாம் வாழ புகுந்த நெல்லை நகரில் கொண்டு வந்து கோயில் அமைத்து வழிபட்டனர். ஆக கொற்கையிலிருந்து வந்த பொற்கொள்ளர்கள் இந்த நெல்லை மாநகரிலே அக்கசாலை விநாயகர் என்ற கோவிலை அமைத்து அந்த கோவிலை சுற்றி அவர்கள் வாழ்ந்தார்கள். பிற்காலத்திலே அவர்கள் வாழ்ந்த பகுதி பொன் நகை செய்வோர் மட்டுமின்றி தங்க நாணயம் தயாரிப்போர் அதிகமாக வாழ்ந்த பகுதியாக இருந்தது. எனவே அத்திருக்கோயிலுக்கு அக்கசாலை விநாயகர் கோயில் தெரு என்றும், பின்னாலே அங்கு நகை கடைகள் அதிகமாக வந்ததால் அதை கூலக்கடை பஜார் என்றும் அன்பர்களால் அழைக்கப்பட்டு இன்றளவும் கூலக்கடை பஜார் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. அடுத்து குத்துப்பிறை தெரு. பெண்கள் முன்னாளில் நெல் புல் போன்ற தானியங்களை இப்பகுதியில் உரலில் இட்டு குத்தியதால் குத்துப்பிறை முக்கு என விளங்கியது. ஆக பல்வேறு உரல்களை அங்கு வைத்து அதில் பல்வேறு வகையான தானியங்களை இட்டு உலக்கையினாலே குத்தி அந்த பகுதியிலே பெண்கள் கூடி இருந்து குத்தியதால் அது குத்துப்பிறை முக்கு என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் இங்கு நாடகம், கூத்து போன்றவை நடந்ததால் கூத்துப்பிறை முக்கு என்று அழைக்கப்பட்டது. தற்போது அது ராயல் டாக்கீஸ் முக்கு என்று அழைக்கப்பட்டு வடக்கரத வீதியின் ஒரு பகுதியாக இன்றும் அது விளங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்ப்போம். அடுத்து திருப்பணி முக்கு. நின்றசீர் நெடுமாறன் பாண்டியன் காலத்தில் நடந்த நெல்லூர் போரின் வெற்றி நினைவாக அன்றைய மன்னர்களால் அமைக்கப்பட்ட கோயில் திருப்பணி விநாயகர் கோயில். பாண்டிய மன்னன் இங்கிருந்து நெல்லையப்பர் கோயில் வரை கட்டடம் கட்ட சாரம் அமைத்திருந்தார். நெல்லையப்பர் கோயில் கட்டப்பட்ட சமகாலத்தில் கட்டப்பட்ட இக்கோயில் பகுதிக்கு திருப்பணி முக்கு என விளங்குகிறது. ஆக அந்த திருப்பணி முக்கு என்று அழைக்கப்பட்ட இடத்திலே இருக்கின்ற அந்த விநாயகரை வணங்கிதான் கோயிலிலே எந்த ஒரு திருப்பணியையும் தொடங்குவார்கள். கட்டளைக்கார தெரு.
சிவன் கோயிலில் தொண்டு புரிந்த மகளிர் ருத்திர கணிகையர் என அழைக்கப்பட்டனர். இவர்களை சக்தி சொரூபம். இவர்கள் இறைவனிடத்தில் கொண்ட பற்று காரணமாக சமய தொண்டில் தன்னை அர்ப்பணித்து கொண்டனர். இவர்களில் ஒருவர் தமக்கு அளிக்கப்பட்ட வீட்டில் ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் இருந்துவிட்டால் அந்த வீடு அவருக்கு சொந்தமாகிவிடும். கோயில் கட்டளை பெற்று தேவரடியார் ஒருவர் வாழ்ந்த வீதி என்னும் கட்டளைக்கார தெரு இன்றும் விளங்குகிறது. கோயிலில் பரதநாட்டியம் ஆடுவோர், கோயிலில் கூத்து கட்டுவோர் அனைவரும் இந்த தெருக்களில் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. இதோ மேற்கு ரத வீதியிலே தேரானது மெல்ல மெல்ல அசைந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இப்போது பார்க்கிறோம். தேர் வலம் வரும் பகுதி மேற்கு ரத வீதி. இன்னும் சற்று நேரத்திலே அது சாலையினுடைய லாலாச்சத்திரமுக்கு என்ற பகுதிக்கு வந்தவுடனே வடக்கு ரத வீதியிலே அது திரும்பி மீண்டும் கிழக்கு ரத வீதியை வந்து அடையும். பார்வதி பதே மகாதேவா. புலவர் மா கந்தகுமார் அவர்களின் நேர்முக வர்ணனை தொடங்குகிறது. தேர் வலம் வரும் பகுதி வாகேடி முக்கு அருகிலே அது திரும்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த தேரோட்ட நிகழ்வினை மயூரி தொலைக்காட்சி நிறுவனத்தார் உங்கள் வீட்டு வரவேற்பறைக்கே அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். தேரிழுக்க வாரீங்களா பக்த கோடி பெருமக்களே, தேரிழுக்க வாருங்கள், தேரிழுக்க வாருங்கள் என்று அறிஞர் பெருமக்கள் கவிஞர் ஒருவர் கூறுகிறார். ஓடுகின்ற பொருணை நதி தாகம் தீர்க்கும், உதிக்கின்ற சூரியனும் ஒளியை பீச்சும், பாடுகின்ற பறவைகளை பண்பை பாடும், பைந்தமிழ் பந்தி வைத்து இனிமை சேர்க்கும், கூடுகின்ற மேகமெல்லாம் மழையை தந்து கூறிடுத்தான் நெல்வழி புகழை எங்கும், நாடி வரும் மக்களெல்லாம் ஒன்றை சொல்வர், நல்லவர்கள் வாழ்கின்ற நெல்லையென்றே, அம்மையப்பன் தேரிழுத்து அருளை பெற்று அனைவரும் தான் அனைத்துலகம் போற்ற வாழ்வோம், இம்மையிலும் அருமையிலும் இன்பமுற்று எல்லோரும் ஒன்றினவே கலந்து நிற்போம், செம்மையிலும் வாழ்வுதனை சீராய் பெற்று ஜெகம் வணங்க அவனருளால் வாழ்ந்து நிற்போம், மும்மதமும் அழிந்திடுவான் அவனால் என்றும், முக்கணியின் சுவையான வாழ்வே எங்கும் பொங்கும். பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் தேரை இழுப்பதற்காக நேரம் ஆக ஆக மக்கள் வெள்ளம் கூடிக்கொண்டிருக்கிறது. பக்த கோடி பெருமக்கள் நெல்லையப்பா நெல்லையப்பா என்று இன்றே உன்னை நிலையம் கொண்டு சேர்ப்போம் அப்பா என்ற ஒரே நோக்கத்தோடு தேரை இழுப்பதற்காக தயார் நிலையிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். நெல்லையப்பர் கோயிலிலே பல சிவலிங்கங்கள் இருந்தாலும் 2 சிவலிங்கங்களை முக்கியமானது, ஒன்று மூல மகாலிங்கம், அதாவது மூல மகாலிங்கம் என்பவர் தலையிலே வெட்டுப்பட்டு ராமகோணார் வரலாற்று மூலமாக மூங்கில் வனத்திலே மறைந்திருந்த அந்த மூல மகாலிங்கர் ஒன்று, மற்றொன்று வேண்ட வளர்ந்த நாதனாகிய வேணுவனநாதர். ஆக இந்த 2 சிவலிங்கங்களும் நெல்லையப்பர் கோயிலே முக்கியமான ஒன்று கருவறையிலும் மற்றொன்று அந்த கருவறையின் அருகாமையிலேயே ஒரு பள்ளத்திலே அந்த லிங்கமானது இருக்கின்றது. பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை அள்ளி தருகின்ற இந்த வேணுவனநாதர் நெல்லையப்பர் இருவரும் மக்களினுடைய வேண்டும் வரங்களை தந்து, குழந்தை பேறு இல்லாதவர்கள் சிவபெருமானை வேண்டி புத்திர பாக்கியம் பெறுகின்றனர். பலன் பெற்று குழந்தைகள் ஆண் குழந்தையாக பிறந்தால் நெல்லையப்பர் என்றும், வேணுவனநாதன் என்றும், வேணு என்றும், பெண் குழந்தை பிறந்தால் காந்திமதி என்றும், காமாட்சி என்றும் இந்த பகுதியிலே பெயர் வைப்பதை காலம் காலமாக பார்க்கலாம். பொதுவாக
நமது திருநெல்வேலி மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற மேற்கே பார்த்து சிவாலயம் இருக்கின்ற சிவசேலம் என்ற ஊரிலே எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் முதலிலே சைலப்பர் என்றும், ஆண் குழந்தை என்றால் சைலப்பர் என்றும், பெண் குழந்தை என்றால் கல்யாணி என்றும் பெயர் வைப்பதை காலங்காலமாக கொண்டிருந்தார்கள். குழந்தை ஆண் குழந்தை பிறந்தால் நெல்லையப்பர் அல்லது வேணுவனா என்று பெயர் வைப்பார்கள். பெண் குழந்தை பிறந்தால் காந்திமதி என்ற பெயரிலும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி நகர அமைப்பு இருப்பது போல நெல்லை டவுனை சுற்றி ரத வீதிகள் அமைய பெற்றிருந்தாலும் நெல்லையப்பர் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை விட பரப்பளவிலே பெரியது. 14 ஏக்கர் 80 சென்ட் நிலமும் 850 அடி நீளம் 756 அடி அகலமும் கொண்டது இந்த நெல்லையப்பர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலிலே 1504ஆம் ஆண்டிலிருந்து நெல்லையப்பர் தேரானது இழுக்கப்படுகிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த 1947ஆம் ஆண்டின் போது அந்த ஆணித்தேர் திருவிழாவிலே, அந்த தேரோட்டத்திலே அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரிலே இந்திய தேசிய கொடி பறக்கவிடப்பட்டது. தேசிய கொடியுடன் ரத வீதிகளை சுற்றி வந்த தேரை பக்தர்கள் பக்தி மிகுதியுடனும் வீர சுதந்திர உணர்ச்சியுடனும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பது வரலாறு. கோயிலின் உள்ளே மிக பெரிய உள்தெப்பம் ஒன்றது. இந்த தெப்பத்திற்கு பொச்சாமரை குளம் என்று பெயர். இதுபோல் கோயிலுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் தொலைவில் வெளித்தெப்பம் ஒன்றும் உள்ளது. இதுவே நெல்லையப்பர் ஆலயத்தினுடைய காட்சியாகும். பொதுவாக இத்திருவிழாவானது, இந்த ஆணித்தேர் திருவிழா 45 நாட்கள் கொண்டாடப்படும். நெல்லையப்பர் கோயில் ஆணிப்பெரும் திருவிழா 45 நாட்கள் நடைபெறும். மிக பெரிய திருவிழாவாகும். இவ்விழா டவுன் பிட்டாபுரத்தி அம்மன் கோவிலிலே முதலிலே தொடங்குகிறது. மூத்த பிள்ளையார் திருவிழா, நால்வர் திருவிழா இவையெல்லாம் முடிந்தவுடன் நெல்லையப்பருக்கு உள்ளே கொடி ஏறுகிறது. இதுவே ஆணிப்பெரும் திருவிழாவின் மையப்பகுதி. அது நமது சென்ற வாரம் 24ஆம் தேதி இந்த திருவிழா தொடங்கியது. இத்திருவிழாவில் 3 முக்கிய திருநாட்கள் முக்கியத்துவம் உடையன. 4ஆம் திருநாளிலே நெல்லையப்பரும் காந்திமதியும் ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி பின்னாலே 63 நாயன்மார்களோடு திருவீதி உலா வருகின்ற காட்சி ஒரு அற்புதமான காட்சி. அதைப்போல 8ஆம் திருநாளிலே இத்தலத்துக்கே உரிய மூர்த்தியான கங்காளநாதர் எழுந்தருளுகிறார். கங்காளநாதர் நெல்லை மாவட்டத்தில் மட்டுமே அறியப்படுபவர். தமிழகத்தின் பிற தலங்களில் பிச்சாடனர் என்று வழிபடும் மூர்த்தியே ஒரு சில மாற்றங்களுடன் இங்கு கங்காள மூர்த்தியாக வழிபடுகிறார். 9ஆம் திருநாள் தேரோட்டம், அதுதான் இன்று இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று நெல்லை மாவட்ட ஆணி திருவிழா என்று சொல்ல மாட்டார்கள், ஆணி தேரோட்டம் என்று தான் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு நெல்லையப்பர் கோயில் தேரோட்டமானது மிக பிரபலமானது. நெல்லையப்பர் திருக்கோயிலிலே நிகழ்ந்த பல்வேறு திருவிளையாடல்களில் சுவேதகேதுவுக்கு யமபயம் ஒழித்த திருவிளையாடல் மிக முக்கியமானது. இத்திருவிளையாடல் மூலம் ஈசன் இந்த நெல்லையில் இருப்பவர், வாழ்பவர், தன் மனதால் நினைப்பவர், இப்பூவுலகில் பிறந்தோர் இறந்தோர் அனைவரும் முக்தி பெறுவர் எனவும், இத்தலமே தென் கைலாயம் என்றும் சிவலோகம் என்றும் நெல்வேலிநாதர் நமக்கு அருளினார். கருவூர் சித்தருக்கு அருள் செய்த திருவிளையாடல், நிந்தசிர் நெடுமாறன் என்னும் அரசனுக்கு ஞானசம்பந்தர் மூலமாக அருளிய திருவிளையாடல் என பல்வேறு திருவிளையாடல்களை இத்தலத்திலே சுவாமி நெல்லையப்பர் அருள்பாலி இருக்கிறார். வேதப்பட்டர் என்பவர் இறைவனுக்கு தினமும் நெய்வேத்தியம் படைப்பதற்காக உலரப் போட்டிருந்த நெல் மழையினால் நனையாதவாறு இறைவன் வேலியிட்டு காப்பாற்றியதால் இந்த இறைவனுக்கு நெல்வேலிநாதர்
என்று பெயர் ஏற்பட்டது. இத்தலமும் நெல்வேலி என்று முதலிலே அழைக்கப்பட்டது. பிறகு திரு என்ற சொல்லை சேர்த்து திருநெல்வேலி என்று இக்காலம் வரை அழைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 3 மூலவர்களை கொண்ட கோவில் நெல்லையப்பர் கோயில் மட்டுமே. மூலவரான வேண்ட வளர்ந்த நாதர் சுயம்பு மூர்த்தியாக முக்கிய சன்னதியிலே பெரிய லிங்கமாக அருள்பாலிக்கிறார். இவரே நெல்லையப்பர் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு மூங்கில் வேணுவனேஸ்வரர், வெய்த முத்தீசர் ஆகிய திருநாமங்கள் உள்ளன. இந்த லிங்கத்தின் மத்தியில் அம்பிகையின் உருவம் தெரிகிறது. இதை அபிஷேகத்தின் போது நாம் அற்புதமாக காணலாம். சிவனுக்குள் சக்தி அடக்கம் என்பதை இக்கோலம் உணர்த்துவதாக சான்றோர் பெருமக்கள் சொல்கிறார்கள். எனவே சுவாமிக்கு சக்தி லிங்கம் என்ற பெயரும் உண்டு. இது தவிர மகாவிஷ்ணு பூஜித்த லிங்கம் ஒன்றும் மூலவர் சன்னதிக்கு முன்பாக பாதாளத்தில் திருமூல மகாலிங்கம் என்ற சன்னதியும் அமைந்திருக்கின்றன. பாதாள லிங்கத்தில் உள்ள சிவனையே ஆதி மூலவர் என்று அழைக்கின்றனர். இவருக்குத்தான் முதல் பூஜை செய்யப்படுகிறது. இவருக்கு சாலி வாடீஸ்வரன், விருகி விடீஸ்வரன், ஸ்ரீதானமூர்த்தி போன்ற திருநாமங்கள் எல்லாம் இருக்கின்றன. இக்கோயிலின் முதல் லிங்கம் என இவரே கருதப்படுகிறார். இவருக்குத்தான் முதல் பூஜை நடக்கிறது. அதற்கு பிறகுதான் மூலவருக்கும் கருவறையிலே இருக்கின்ற மூர்த்திக்கும் பஞ்ச தட்சிணாமூர்த்திகளுக்கும் பூஜை நடைபெறுகிறது. ஆக இதோ திருவிழாவினுடைய முக்கியமாக அந்த எம்பெருமான் நடராஜ பெருமானுடைய திரு விக்கிரகத்தை தலையிலே சுமந்து கொண்டு பக்த கோடி பெருமக்கள் தேவார திருவாசகங்களை பாடி தேரோடும் வீதியிலே அவர்கள் அதை அழைத்து செல்கிறார்கள். ஆடைகள் வஸ்திரங்கள் நிறைந்த பகுதி வடக்கிரத வீதி. அதுதான் இங்கு நமது மேற்கிரத வீதி வடக்கிரத வீதி இரண்டும் உலக புகழ்பெற்ற ரத வீதிகள். அவ்வாறு வடக்கிரத வீதியிலே மிக பெரிய பெரிய ஆடை நிறுவனங்களும் பல்வேறு வகையான நிறுவனங்களும் அந்த ரத வீதிகளிலே உண்டு. எனவே அந்த ரத வீதியை தொடர்ந்து மீண்டும் கீழரத வீதியினுடைய முகப்பிற்கு வந்து அந்த தேரானது நிலையம் சேர வேண்டும். இன்று மாலைக்குள்ளே அந்த தேர் நிலையம் சேர்க்கப்படும் என்று பக்தகோடி பெருமக்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த தேரை இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ தேரினுடைய பின்புறத்திலே தடி போடப்பட்டு அந்த தேரினுடைய சக்கரங்கள் மெல்ல அசைந்து அசைந்து 4 அடுக்குகள், ஒரு காலத்திலே 14 வகையான அடுக்குகள் உண்டு. கொடியினுடைய உச்சியிலே, தேரினுடைய உச்சியிலே பறக்கின்ற அந்த ரிஷப கொடியை, அந்த மஞ்சள் நிறமான கொடியை பாளையங்கோட்டை மற்றும் பேட்டை பகுதிகளிலிருந்து, வீட்டு மாடிகளிலிருந்து அந்த தேரினுடைய கொடியை பார்க்கலாம் ஒரு காலத்திலே. பிறகு தேர் இழுக்கின்ற அந்த எடையை குறைப்பதற்காக அந்த 14 வகை தட்டுகளை 11ஆகவும் பிறகு 7ஆகவும் இப்போது அதை 5ஆகவும் குறைத்து விட்டார்கள். இப்போது தேரினுடைய மேல் பாகத்திலே 5 அடுக்குகளும் அதற்கு மேலே துபி என்று அழைக்கப்படும் கலசம் நிறைந்த அந்த கொடியோடு நிறைந்த ரிஷப கொடியோடு நிறைந்த அந்த அழகு தேரினை பல்வேறு வகை கலர் துணிகளாலே அலங்கரிக்கப்பட்டு பூர்ண புஷ்பங்கள் தொங்கப்பட்டு இந்த தேரை பக்த கோடி பெருமக்கள் மெதுவாக இழுத்து சுட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் காண முடிகிறது. தமிழகம் மற்றும் வட மாநிலங்களிலிருந்து வந்திருந்த 33 வேத பண்டிதர்கள் வேத பாராயணம் செய்தார்கள். ஹரிவாத்தியார் வழிகாட்டுதலிலே ரிக் வேதத்திலே சாகல மற்றும் பாஸ்கல சாகைகளை ரவிக்குமார், விக்னேஷ், யந்தீர், கிருஷ்ணகாந்த், கிருஷ்ணயஜூர் போன்ற வேத சாகைகளை ஸ்ரீராம் மற்றும் சுப்பு வெங்கட்ராமன் சுக்ல யஜூர் வேதத்தில் மாதவன், சுரேஷ், ஹரிஷ்குமார் போன்ற வேத பண்டிதர்களெல்லாம் இந்த வேதங்களை முழங்கி திருக்கோயிலை முழங்கினார்கள். கங்காளநாதர் சுவாமி
வீதி உலாவின் போது நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்ட வேத பண்டிதர்களும் தேவார திருவாசக பாடல்களை பாடுபவர்களும் இணைந்து வந்து வேத பாராயணம் செய்தார்கள். அப்பேற்பட்ட அந்த திருவிழாவிலே இன்று 9வது திருநாளான இன்றைய தினம் அந்த தேரோட்ட திருவிழா தேரை மெதுவாக வலித்து இழுத்து கொண்டிருக்கின்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாம் மாரவர்மன் குலசேகரன் பாண்டியன் காலத்திலே இப்போதுள்ள அந்த மதில் சுவர் கட்டப்பட்டதாகவும், பராக்கிரம பாண்டியன் வேணுவனநாதர் என்று சுவாமியை குறிப்பிட்டதையும், மற்றும் வீரசங்கிலி மார்த்தாண்டவர்மன் 1546 இசை தூண்களையே உருவாக்கினான் என்றும், ஆயிரங்கால் மண்டபங்களை உருவாக்கினான் என்றும் கல்வெட்டு செய்திகள் நமக்கு கூறுகின்றன. ஆக இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த அற்புதமான இந்த திருக்கோயிலிலே ஆயிரங்கால் மண்டபம், ஊஞ்சல் மண்டபம், சோமவார மண்டபம், சங்கிலி மண்டபம், மணி மண்டபம், வசந்த மண்டபம், சிந்துவந்துறை தீர்த்த மண்டபம், காட்சி மண்டபம் என்று பல மண்டபங்களை பல்வேறு மன்னர்களுடைய காலத்திலே கட்டப்பட்டு இது இன்றளவும் மிக சீரோடும் சிறப்போடும் விளங்குகிறது. ஆயிரங்கால், அதாவது ஆயிரங்கால் மண்டபத்திலே மொத்தம் 1000 தூண்களை கொண்டது. ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா இந்த மண்டபத்திலே நடைபெறும். இந்த ஆயிரங்கால் மண்டபம் 560 அடி நீளமும் 63 அடி அகலமும் கொண்டது. பங்குனி உத்திரத்தன்று செங்கோல் கொடுத்த நிகழ்ச்சி இந்த மண்டபத்திலே நடைபெறுகிறது. மண்டபத்திலே உச்சிஷ்ட கணபதி நம்மை ஈர்க்கும் தோற்றத்திலே நமக்கு அருள் புரிகிறார். ஐப்பசி திருக்கல்யாணம் நடைபெறும் மண்டபம் கீழ்ப்பகுதியில் ஆமை ஒன்றினால் தாங்கப்படுவது போல அந்த வடிவமைப்பிலே கட்டப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணுவே ஆமை வடிவத்திலே வந்து இறைவனை பூஜிப்பதாக ஐதீகம். இப்பேற்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்திலே இத்தகைய காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிகிறது. அடுத்து ஊஞ்சல் மண்டபத்தை சற்று பார்ப்போம். 96 தத்துவங்களை தெரிவிக்கும் விதமாக 96 தூண்களை உடையது ஊஞ்சல் மண்டபம். திருக்கல்யாண வைபவம் முடிந்தபின் சுவாமி அம்பாள் இந்த மண்டபத்திலே அமர்ந்து ஊஞ்சலில் அமர்ந்த கோலமும், அதை போல ஆடி மாத வளைகாப்பு திருவிழாவும் இங்குள்ள மண்டபத்திலே நிகழும். இங்குள்ள யாழி சிற்பங்கள் சிறப்புடையவை. வரிசையாக நிற்கின்ற அந்த யாழி சிற்பங்கள் நமக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த ஊஞ்சல் மண்டபத்தை சேரகுளம் பிறவி பெருமாள் பிள்ளையன் என்பவர் 1635 கட்டுவித்தார். அவர் பல்வேறு கட்டளைகளை கோயிலுக்கு தானமாக கொடுத்திருக்கிறார். எனவே இன்றும் கூட பிள்ளையன் கட்டளை என்ற முறையிலே சில விழாக்களிலே, திருவிழாக்களுக்கும் பூஜைகளுக்கும் அந்த பிள்ளையன் கட்டளை தொகைகளை, பணங்களையும் பூஜை பொருட்களையும் இன்றளவும் வழங்கி வருகின்றார்கள். அடுத்து சோமவார மண்டபம். கோயிலினுடைய வடபக்கத்திலே இந்த மண்டபம் உள்ளது. கார்த்திகை சோமவார நாட்களிலே பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் இந்த மண்டபத்திலே நிகழும். தற்போது நவராத்திரிக்கும் இங்கு வைத்து பூஜைகள் செய்கிறார்கள். 78 தூண்களை உடைய இந்த சோமவார மண்டபம் ஒரு கண்கொள்ளா காட்சி. 3வது மிகப்பெரிய தேர். அது மட்டுமல்ல, எந்தவித கருவியோ எந்தவித இயந்திரமோ இயக்கப்படாமல் மனித சக்தியினால் மட்டுமே, அதாவது தேரை பின்னால் இருந்து தள்ளுவதும் மனித சக்தி, தேரினுடைய முன்புறத்திலே 4 வடக்கயிறுகளை பிடித்து இழுப்பதும் மனித சக்தி. அப்பேற்பட்ட அந்த மனித சக்தியின் உதவியினாலே தேரை இழுக்கின்ற அற்புதமான காட்சியை நம்மால் காண முடிகிறது. இந்த கோயிலிலே நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது சங்கிலி மண்டபம். அதாவது சுவாமி கோயிலையும் அம்பாள் கோயிலையும் இணைப்பதால்
இதற்கு சங்கிலி மண்டபம் என்று பெயர். 1647 வடமலையப்பை பிள்ளையன் அவர்கள் இந்த சங்கிலி மண்டபம் கட்டப்பட்டது. அதாவது 1647 காலங்களிலே வடமலையப்ப பிள்ளை என்பவர் இந்து சமயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக இருந்து, குறிப்பாக நமது திருநெல்வேலி மாநகரத்திலே ஏராளமான கோயில்கள் புதுப்பிப்பதற்கும் சில கோயில்கள் கட்டப்படுவதற்கும் காரணமாக இருந்தார். திருச்செந்தூரிலே முருகனுடைய சிலையை தங்கச் சிலை என்று எண்ணி டச்சுக்காரர்கள் கொண்டு சென்ற பொழுது அதை அவர்கள் புயலினாலே பயந்து போய், அதிகமான காற்று வீசுவதனால் பயந்து போய் அந்த சிலையை கடலுக்குள்ளே போட்டு விட்டார்கள். அதை எடுப்பதற்கான முயற்சியை செய்தவர் இந்த வடமலையப்ப பிள்ளை என்பவர். அது மட்டுமல்ல, நமது குறுக்குத்துறை பகுதியிலே ஒரு அற்புதமான முருகனுடைய சிலையை செய்வதற்கும் சபதிகளை வைத்து தயார் செய்து கொண்டிருந்தார். ஆக அப்பேற்பட்ட அந்த வடமலையப்ப பிள்ளையினுடைய காலத்திலே தான் இந்த சங்கிலி மண்டபமானது கட்டப்பட்டது. இந்த சங்கிலி மண்டபத்திலே பல்வேறு சிற்பங்களை நாம் கூர்ந்து பார்க்கலாம். அனைத்தும் மிக அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக பல்வேறு வடிவங்களிலே இந்த மண்டப தூண்களிலே காம விகார குரங்குகளும், வாலி சுக்ரீவன், புருஷாமிருகம், பீமன், அர்ஜுனன் போன்ற சிற்பங்களும் நம்மை கண்ணை கவருகின்ற காட்சியை இந்த சங்கிலி மண்டபத்திலே நாம் பார்க்கலாம். நெல்லையப்பர் கோயிலுக்கு சென்றவர்கள் இந்த சங்கிலி மண்டபத்தினுடைய சிற்பங்களை பார்த்து வியந்து அண்ணாந்து பார்த்திருக்கிறார்கள். இதிலே வாலி சுக்ரீவன் சிலைகளும், சில வகை யாளிகளும், சில வகை குரங்குகளுடைய வடிவங்களும், அது மட்டுமல்லாமல் புருஷா மிருகம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மிருகம், அந்த மிருகத்தினுடைய காட்சியும், பீமன், அர்ஜுனன் என்று மகாபாரதத்திலே வருகின்ற அவர்களுடைய காட்சியினையும் இந்த சிற்பங்களாக இந்த சங்கிலி மண்டபத்திலே காணலாம். அடுத்து நாம் காண்பது மணி மண்டபம். மணி மண்டபத்திலே மத்தியிலே மிக பெரிய மணி தொங்குவதால் இதற்கு மணி மண்டபம் என்று பெயர். நின்றசீர் நெடுமாறன் என்ற மன்னனுடைய காலத்திலே இந்த மணியானது உருவாக்கப்பட்டது. அக்காலத்திலே மணப்படையிலே இருந்த இந்த மன்னன் இந்த நெல்லையப்பர் கோயிலுடைய இந்த மணிச்சத்தம் கேட்ட பிறகுதான் காலை உணவை உண்பதாக ஐதீகம். இதோ மன்னரால் உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான நின்றசீர் நெடுமாறன் காலத்திலே கட்டப்பட்ட மணிமண்டபம் ஒரே கல்லிலே சுற்றி பல்வேறு சிறு தூண்கள் உள்ளன. அது சிறு தூண்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு சிறிய தூணை தட்டினால் ஒவ்வொரு விதமான வாத்திய ஒலியானது தோன்றும். தூண்கள் தோறும் ஸ்வரங்கள் மாறுபட்டு வரும். அதாவது அந்த சத்தங்கள், ஒலி அலைகள் மாறுபட்டு வரும். ஒவ்வொரு கல்லிலே ஒவ்வொரு விதமான ஒலி வரும். இவ்வாறு உள்ள இசைத்தூண்கள் நம்முடைய தமிழகத்திலே ஒரு சில கோயில்களில் மட்டும்தான் உண்டு. அப்பேற்பட்ட திருக்கோயிலிலே நமது நெல்லையப்பர் திருக்கோயிலும், அதாவது இந்த தூண்களுக்கு இசைத்தூண்கள் என்று பெயர். சரிகம பதனிசி என்று அழைக்கப்படுகின்ற 7 சுரங்களும் அந்த இசைத்தூண்களிலே வருகின்ற காட்சியை நெல்லையப்பர் கோவிலுக்கு செல்பவர்கள் தட்டி காதை வைத்து அந்த ஒலி அலைகளை காதுகளின் மூலம் கேட்கலாம். அது மட்டுமல்ல, மரக்கட்டையின் மான் கொம்பு மாட்டி தட்டினால் அற்புதமான சரியான ஸ்வரம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதாவது மான் கொம்பினை வைத்து இந்த ஒவ்வொரு தூண்களை தட்டும்போது துல்லியமாக அந்த ஒலி அலைகள் வெளியே மிக சத்தத்தோடு வரும் என்று சான்றோர் பெருமக்கள் சொல்வார்கள். மொத்தம் 48 சிறிய தூண்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் இசைத்தூண்கள் அமைந்துள்ள திருக்கோயில்களில் காலத்தால் முற்பட்ட இசைத்தூண்கள் இவை என்பது வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்து. அடுத்து நாம் வசந்த மண்டபத்தை பார்க்கலாம். வசந்த மண்டபத்திலே
100 தூண்களை கொண்டது. கோடை காலத்திலே வசந்த விழா நடைபெறும். சுற்றிலும் சோலையாய் மரங்கள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சுவாமி நெல்லையப்பரும் அருள் தரும் காந்திமதி அம்பாளும் இந்த வசந்த மண்டபத்திலே 9 நாட்கள் அமர்ந்து மக்களுக்கு அருள்பாலிப்பார்கள். அதாவது அவர்கள் இந்த 10 நாள் திருவிழாவிலே 4 ரத வீதிகளிலும் காலையும் மாலையும் சுற்றிலும் வந்து அவர்கள் இளைப்பாறுவதாக, அந்த 9 நாட்கள் வசந்த மண்டபத்திலே இருந்து இளைப்பாரி மீண்டும் அவர்களுடைய பள்ளியறைக்கு செல்வதாக ஐதீகம். அப்பேற்பட்ட இந்த வசந்த மண்டபம் 1756 திருவேங்கட கிருஷ்ண முதலியார் என்பவரால் அமைக்கப்பட்ட வசந்த மண்டபம் இது. அக்காலத்திலே அந்த வசந்த மண்டபத்தினுடைய 4 நடுவிலே இருக்கின்ற அந்த மண்டபத்தை சுற்றிலும் அகழி போன்று இருக்கின்ற அந்த பெரும் பள்ளத்திலே முழுவதுமாக நீர் நிறைந்திருக்கும். பக்த கோடி பெருமக்களும் பூஜை செய்பவர்களும் அந்த தண்ணீரிலே இறங்கி, இடுப்பளவு இருக்கின்ற அந்த தண்ணீரிலே இறங்கி நடுவிலே இருக்கின்ற அந்த மண்டபத்திற்கு செல்வார்கள் என்பது இந்த ஆணித்தேர் திருவிழா என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருவிழாவினுடைய 9வது நாளான இன்றைய தினம் அதிகாலையிலே சுவாமி நெல்லையப்பரும் அருள் தரும் காந்திமதி அம்பாளும் சப்பரத்திலே எழுந்தருளி தேரினுடைய நிலையத்திற்கு தேருக்கு எழுந்தருளி அருள்பாலித்து பூஜை நடைபெற்றது. பிறகு இன்று காலை சரியாக 7:30 மணி முதல் 8:30 மணிக்குள்ளாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் சபாநாயகர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் ஒன்று கூடி இந்த தேரை இழுத்து தொடங்கி வைக்கின்ற காட்சியை நாம் பார்த்தோம். சாம்பிராணி புகையும் பக்தி நறுமணங்களுடைய புகையும் தேரை சுற்றிலும் வீச, பஞ்ச வாத்தியங்கள் எல்லாம் முழங்க, நாதஸ்வர இசை முழங்க, தேரினுடைய 4 மிகப்பெரிய இந்த வடக்கயிறை பக்த கோடி பெருமக்கள் பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். சுவாமியினுடைய தேரினுடைய பின்புறத்திலே தடி என்று சொல்லப்படுகின்ற அந்த மிகப்பெரிய தடியினை அந்த பின்சக்கரத்தினுடைய இடையிலே வைத்து அந்த தடியை கீழ்நோக்கி பக்த கோடி பெருமக்கள் இழுப்பார்கள். அந்த தேரினுடைய சக்கரமானது சற்று அசையும். அதே நேரத்திலே தேரினுடைய முன்புறத்திலே அந்த 4 மிகப்பெரிய வடக்கயிறுகளை ஆயிரக்கணக்கான மக்கள் பிடித்து தம் பிடித்து இழுத்து அந்த தேரை மெல்ல அசைந்து அந்த கீழரத வீதியிலே ஓடி வருகின்ற காட்சியை நம்மால் காண முடிகிறது. இதோ தடி போடுகின்ற அன்பர்கள் அந்த தடியின் மேலே ஏறி நின்று நடனமாடிக்கொண்டிருக்கின்ற காட்சியும், மகிழ்ச்சி மிகுதியினாலே சந்தோஷ மிகுதியினாலே ஆடி பாடிக்கொண்டிருக்கின்ற காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதோ தேரினுடைய அந்த தடியினுடைய கயிறை பிடித்து இழுக்க, அதே நேரத்திலே தேரினுடைய முன்புறத்திலே தேரை இழுப்பதற்காக தயார் நிலையிலே நின்று கொண்டிருக்கின்ற காட்சியும், மேலே கழுகு பார்வை என்று அழைக்கப்படுகின்ற ட்ரோன் என்ற உதவியினாலே அந்த கேமரா சுழண்டு 4 ரத வீதிகளையும் கோபுரங்களையும் தேரினுடைய பாகங்களையும் நமக்கு அற்புதமாக நெல்லை மயூரி தொலைக்காட்சி நிறுவனத்தார் அதை நமக்கு காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். தேரினுடைய முன்புறத்திலும் பின்புறத்திலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தி மிகுதியினாலே அந்த தேரினுடைய வடக்கயிறை பிடித்து இன்றே சுவாமி நெல்லையப்பரை நிலையம் கொண்டு சேர்ப்போம். இன்று ஒரே நாளிலே குறைந்தது இன்று மதியத்திற்குள்ளாவது அல்லது இன்று மாலைக்குள்ளாவது இந்த மிக பெரிய தேரை 4 ரத வீதிகளிலும் இழுத்து மீண்டும் அது இருந்த இடமான நிலையத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்போம் என்று ஒரே நம்பிக்கையோடு ஒரே மூச்சோடு தேரை இழுக்கின்ற காட்சி நாம் பார்க்க முடிகிறது. முரசை மிக
சத்தத்தோடு ஒலி கொடுப்பார். அந்த சத்தத்தை கேட்ட தேரினுடைய முன்புறத்திலே இருக்கின்ற பக்தர்கள் தேரினுடைய வடக்கயிறை தூக்கி பிடித்து இழுத்து தேரை இழுப்பார்கள். இதோ சிவகணங்க வாத்தியங்கள் என்று அழைக்கப்படுகின்ற பஞ்ச வாத்தியங்களை சிவனடியார் பெருமக்கள் நல்ல சத்தத்தோடு ஆடி பாடி சுவாமி நெல்லையப்பருக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற சுவாமி நெல்லையப்பருக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதாக பஞ்ச வாத்தியங்களை இதோ அவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியும் நம்மால் காண முடிகிறது. இந்த தேரை இழுக்கின்ற அன்பர்கள், தேரை இழுக்கின்ற தேரோட்டத்தை பார்ப்பவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கும் என்று நான் சொல்லவில்லை, சான்றோர் பெருமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது உலகமாகிய அண்டமும் அது சுழலும் சூரிய மண்டலமும் அம்மண்டலம் போல பல மண்டலங்களும் சூழ்ந்த பிரம்மாண்டமும் அவையாவும் தழுவிய இந்த பூமி என்ற பிரபஞ்சமும் மனித உடலும் பறவைகள் விலங்குகள் செடி கொடி மரம் பூக்கள் வட்டம் சதுரம் செவ்வகம் போன்ற எல்லாமே ஒரு இலக்கணத்தை ஒரு குறிக்கோளை மேற்கொண்டிருக்கின்றன. இதில் சில கண்ணுக்கு தெரிந்தும் இருக்கலாம், பல தெரியாமலும் இருக்கலாம். இந்த பேருண்மையை நம் முன்னோர்கள் தாங்கள் அறிவியல் நுட்பத்தால் நமக்கு எளிமையாக எடுத்து காட்டிய ஒரு வடிவமே தேராகும். இந்த தேரினுடைய தத்துவம், தேரினுடைய தாத்பரியம் இதுதான். இதை ரதம் என்றும் கூறுவார்கள். இந்த தேரை உற்று நோக்கினால் மேலே குறிப்பிட்ட அனைத்தும் வாழ்வியல்களையும் மரச்சிற்பங்கள் மூலம் நமக்கு நம் முன்னோர்கள் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்ற தெய்வங்களும் தேரோட்டத்தின் போது ஒரு பிரம்மாண்டமான தேர் வடிவிலே நகர்ந்து வருவது போலவும் அதை நம் கைகளால் இழுத்து நகர்த்தி வருவது போன்று ஒரு பிரம்மாண்டத்தையே, அதாவது 7 உலகம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த உலகங்கள் சுற்றிலும் இருந்து எவ்வாறு உலாவிக் கொண்டிருக்கின்றனவோ அதை போல சுவாமி எழுந்தருளி இருக்கின்ற இந்த தேரானது அந்த மிக பிரம்மாண்டமான உலகங்களை மையமாக கொண்டது என்ற ஐதீகம் நமக்கு சொல்லப்படுகிறது. இதில் நம்முடைய கவலைகள், ஜாதி மத உணர்வுகள் எல்லாம் மறந்து போகும். மனதிலே ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். ஞானம் அடைந்து முயற்சி செய்து முக்தியை அடைவது வரலாறு. எனவே நாம் முயற்சி செய்து தேரை வடம் பிடித்தால் இந்த உலகையே நாம் இழுத்துச் செல்வதாக ஐதீகம். அந்த தேரிலே இருக்கின்ற தெய்வங்களையும் சுவாமி நெல்லையப்பரையும் 4 ரத வீதிகளிலே நாம் இழுத்துச் செல்லவும் அந்த தெய்வங்களும் சுவாமி நெல்லையப்பரும் நமக்கு அருள்பாலிப்பதாக ஐதீகம். எனவே அந்த சுவாமிக்கே செய்கின்ற சேவை நமக்கெல்லாம் முக்தி கிடைக்கும். நம்முடைய பாவங்களெல்லாம் அகன்று நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாவங்களெல்லாம் அகன்று அந்த நிலையானது நமக்கு உருவாகும். முக்தி கிடைக்கும். செய்த பாவங்களெல்லாம் கரைந்து போகும். எனவே தேரினுடைய வடக்கயிறை பிடித்து இழுக்க வாருங்கள். ஆங்காங்கே இல்லங்களிலே இருக்கின்ற அன்பர்கள் நெல்லை மாநகருக்கு சென்று அந்த தேரினுடைய வடக்கயிறை பிடித்து ஒரு 15 நிமிடமாவது இழுத்தால் உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். எனவே வாருங்கள், தேரினுடைய வடக்கயிறை பிடித்து இழுத்து செல்லுங்கள். சுவாமி நெல்லையப்பருடைய அருளும் காந்திமதி அம்பாள் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதோ முரசு அறிவிக்கின்றார்கள். முரசு தட்டியவுடனே இந்த தேரானது இதோ பாருங்கள், அது இருந்த இடத்திலிருந்து மெல்ல மெல்ல அசைந்து செல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. தேருக்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற காட்சியும், தேரானது மெல்ல அசைந்து அசைந்து அது ரதவீதிகளிலே இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான காட்சியை
நெல்லை மயூரி தொலைக்காட்சி நிறுவனத்தார் உங்களுக்காக உங்களுடைய இல்லத்தினுடைய வரவேற்பறைக்கே கொண்டு வந்து தொலைக்காட்சி வாயிலாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு விளம்பரதாரர் உதவியினாலே இந்த 9 நாட்கள் திருவிழா நெல்லை மயூரி தொலைக்காட்சி நிறுவனத்தார் அவர்கள் உதவியினாலும் பக்த கோடி பெருமக்களுடைய உதவியினாலும் தேரை ஆணி தேரோட்ட திருவிழாவை உங்கள் வீட்டின் கண் முன்பாகவே உங்கள் வீட்டிலே வைத்து நீங்கள் பார்ப்பதற்கு ஏதுவாக இதோ காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ தேரினுடைய பின்புறத்திலே மீண்டும் தடி போடுகிறார்கள். அந்த தேரின் பின்னாலே இருப்பவர் தடி போடப் போகிறார்கள். எல்லோரும் தேரினுடைய வடக்கயிறை தூக்கி பிடித்து வைத்து கொள்ளுங்கள். தடி போட்ட உடனே முரசு முழங்கும். அந்த முரசு முழங்கிய உடனே உங்கள் அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி அந்த வடக்கயிறை பிடித்து இழுங்கள் என்று அந்த முரசு வாயிலாக அறிவித்து கொண்டிருக்கிறார் சிவனடியார் ஒருவர். இதோ தேருக்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்ற காட்சியும், மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக தண்ணீர் வைத்து கொண்டிருக்கின்ற காட்சியும், தேரானது மெல்ல மெல்ல அசைந்து அந்த சக்கரம் இழுத்து செல்லப்படுகின்ற காட்சியும், பிரம்மனாக இருக்கின்ற படைத்த தொழிலை செய்கின்ற பிரம்மன் அந்த குதிரைகளினுடைய 4 கயிறுகளை பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தேரின் முன்பாக இருக்கின்ற மிகப்பெரிய துவாரபாலகர் கையிலே பல்வேறு வகையான மணிகளை வைத்து ஒலித்து கொண்டிருக்கின்றார்கள். நெல்லையப்பர் தேர் ஆணி திருவிழாவிலே 33 வேத பண்டியர்கள் வேத பாராயணம் முழங்கினார்கள். நெல்லையப்பர் கோயில் ஆணித்தேரோட்டத்தை முன்னிட்டு 33 வேதம் படித்த வேத பண்டிதர்கள் பங்கேற்ற சதுர்வேத பாராயணம் திருக்கோயிலிலே இந்த ஆண்டு நடைபெற்றது. நெல்லையப்பர் கோயிலில் ஆணித்தேர் திருவிழா கடந்த 24ஆம் தேதி முதல் தொடங்கி 8 நாட்கள் தினசரி காலையும் மாலையும் சுவாமி நெல்லையப்பரும் அருள் தரும் காந்திமதி அம்பாளும் பல்வேறு வாகனங்களிலே எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலித்தார்கள். தேர் திருவிழாவினுடைய துவக்க நாள் முதல் தமிழ்நாட்டின் 3வது மிக பெரிய தேர் என்று அழைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட அற்புதமான இந்த தேர் 5 அடுக்குகளை கொண்டது. மேலே ஸ்தூபியும், தேரினுடைய முன்பக்கமாக 4 குதிரைகளை பிடித்தவாறு சூரிய பகவான் காட்சியளிக்கின்றார். அதைப்போல இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை தேரோட்டம், சூரியனும் தன்னுடைய ஒளிக்கதிர்களை குறைத்து கொண்டு தேரினை பக்த கோடி பெருமக்கள் இழுக்கின்ற அற்புதமான காட்சியினை மயூரி டிவி தொலைக்காட்சி நிறுவனத்தார் உங்களுடைய வீட்டின் வரவேற்பறைக்கே கொண்டு வருகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ஞானசம்பந்தர் பெருமான் அன்றொரு நாள் அற்புதமாக பாடினார். மருந்தவை மந்திரம் மறுமை நன்னேறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கேடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பூ செருந்து செம்பொன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. அதாவது திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்று அந்த பக்த கோடி பெருமக்களை ஞானசம்பந்தர் பெருமான் பெருமைப்படுத்துகிறார். அப்பேற்பட்ட திருநெல்வேலி உரை செல்வர்கள் இதோ தேரினை சுற்றிலும் நின்று தேரினுடைய வடக்கயிறை பிடித்து இழுப்பதற்காக தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். சுற்றிலும் தேரினுடைய வடக்கயிறை பிடித்து இழுப்பதற்காக மேலே மகா தீபாராதனை சுவாமிக்கு காட்டப்பட்டு பின்னாலே முரசு முழங்கப்பட்டு தேரினுடைய பின்ப சக்கரத்திலே தடி என்று சொல்லப்படுகின்ற மிக பெரிய தடியினை சக்கரத்தினுடைய அடியிலே இட்டு அதை திருக்கோயில் ஊழியர்களும் மற்றும் தேரை இழுக்கின்ற அன்பர்களும் அதை கீழ்நோக்கி இழுப்பார்கள்.
பக்த கோடி பெருமக்கள் சுற்றிலும் நின்று கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இதோ பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஞானசம்பந்தர் பெருமான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருநெல்வேலி மாநகருக்கு வந்து வெளித்தெப்பக்குளம் என்ற பகுதியிலே நின்று கொண்டு திருக்கோபுரத்தை நோக்கி பாடியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த ஆணித்தேரோட்ட திருவிழா இதோ தொடங்கிவிட்டது. பக்த கோடி பெருமக்கள் கடந்த 9 நாட்களாக நமது திருக்கோயிலே கொடியை ஏற்றி தினசரி காலை மாலை இரு நேரமும் சுவாமியும் அம்பாளும் விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் திருவீதி உலா வந்து 4 ரத வீதிகளிலே திருவீதி உலா வந்து மக்களுக்கு அருள்பாலித்தார்கள். இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய தேர் என்று அழைக்கப்படுகின்ற 3வது மிகப்பெரிய தேர் இதோ இழுக்கப்பட இருக்கிறது. இந்த திருவிழாவானது கிட்டத்தட்ட நம்முடைய நெல்லை மாநகரிலே 45 நாட்களுக்கு முன்பாகவே அந்த திருவிழாவிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கி மக்கள் எல்லோரும் துன்பங்கள் அகன்று இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று நம்முடைய குடும்பமும் நம்முடைய சமுதாயமும் சமுதாய மக்கள் அனைவரும் பூர்ண நலத்துடன் நோய் நொடியில்லாமல் வாழ வேண்டும் என்று மனமுருகி வழிபட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான தேரோட்ட நிகழ்ச்சியினை மயூரி தொலைக்காட்சி நிறுவனத்தார் ஆங்காங்கே சுற்றிலும் புகைப்பட கலைஞர்களும் தொடர்ந்து ஊழியர்களும் ஆங்காங்கே இருந்து இந்த அற்புதமான காட்சியை படம் பிடித்து நிலையத்தின் வாயிலாக உங்களுடைய வீட்டு இல்லத்தினுடைய வரவேற்பறைக்கே அனுப்புகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். சீர்மிகு திருநெல்லை சீமையிலே தேரோடும் சிங்கார வீதியிலே ஊரோடு ஒன்றானோம், நீரோடும் தாமிரபரணி நதியினிலே குளிர் தென்றலாய் மகிழ்வோடு கூடிடுவோம். பாசுமிகு பண்போடும் தாயோடும் சேயோடும் மாந்தர்குல மகிழ்ச்சி பொங்க நேசமுட நீள் கரங்கள் நெல்லையப்பர் காந்திமதியை வணங்கிடவே நலமோடு வாழ்ந்திட நல்குடி மகிழ்ந்திட வடம் பிடித்து வாட்டம் போக்கி குளமோடு தேரிழுத்தோம் கொண்ட இல்லம் செழிக்க இருகரம் கூப்பி இணைந்தே வணங்கி ஊரும் செழித்திட உற்ற நல் தமிழகமும் செழித்திட உறவோடு பணிந்து வணங்கி குளிர் தென்றலாய் புகழ வந்தோம் பொலிவோடு வாழியவே என்று அற்புதமான ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். இந்த தேரோட்ட நிகழ்வானது இதோ சூரிய பகவான் பிரம்மனானவர் தேரிலே அமர்ந்து கொண்டு எம்பெருமான் சிவபெருமானுக்கு பிரம்மனானவர் தேரை இழுத்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். கீழே சூரிய பகவானும் இதோ தேரிலே இருக்கின்ற சுவாமி நெல்லையப்பர் பூர்ண புஷ்ப அலங்காரங்களோடு அற்புதமாக அளிக்கின்ற காட்சியை நாம் இதோ பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தேரினுடைய சுவாமியினுடைய மேல் பக்கமானது 5 தட்டுக்களை உடையது. கிட்டத்தட்ட 11 தட்டுக்கள் கொண்ட நேரத்திலே பாளையங்கோட்டையில் இருந்து பார்த்தால் கூட அந்த தேரினுடைய உச்சியிலே பறக்கின்ற கொடி தெரியும் என்பார்கள். அந்த ஸ்தூபியும் கொடியும் தெரியும் என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட இது எடையை குறைப்பதற்காக அந்த 11 தட்டுக்களை 7 தட்டுக்களாக குறைத்து இப்போது 5 தட்டுக்களாக குறைத்திருக்கிறார்கள். தேரினுடைய உச்சியிலே ரிஷப கொடியானது பறந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம். தேரை சுற்றிலும் பக்த கோடி பெருமக்கள் நின்று சுவாமி நெல்லையப்பா நெல்லையப்பா என்று மனமுருகி வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். திருநெல்வேலியிலே தேர் ஓடுவது புதிதல்ல. இங்கு சோழ பாண்டிய ஹொய்சால நாயக்க மன்னர்களின் காலத்திலே கூட தேர்கள் ஓடியிருக்கின்றன. இன்று ஓடுவது மன்னனின் தேரல்ல, அந்த மகேசனின் தேர், சிவபெருமானினுடைய தேர், பாவ பிணிகளை போக்கும் அந்த பரமேஸ்வரனின் தேர், தர்மம் சிறந்து மக்கள் நலம் பெற்று வாழ வகை செய்யும் சுவாமி நெல்லையப்பனுடைய தேர். திருஞான சம்பந்தர் காலத்திலே நெல்லையில் வீதிதோறும் வெண்கொடிகளுடன் முத்து பவளம் விதானங்கள் வழி செய்ய
இதோ தேரை இழுக்கின்ற காட்சியை நாம் இருக்கின்றோம். தேரினுடைய வடக்கயிறை தூக்கி பிடித்து பக்த கோடி பெருமக்கள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். திருஞான சம்பந்தர் காலத்திலே நெல்லையில் வீதிதோறும் வெண்கொடிகளுடன் முத்து பவளம் கோர்த்த விதானங்கள் எழில் செய்ய பக்தர்களுடன் பாவையர் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தவயோகிகள் மகிழவும் பறையும் வெண்சங்கு ஒலிக்கவும் வீதியெல்லாம் அடியார் கூட்டம் புடைசூழ தேரோட்டம் நடந்துள்ளது. இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.